வாங்க அண்ணி. என்ன பார்வதி, உன் மருமக இவ்ளோ சமைச்சிட்டே அதுக்காக கொத்து சவிய குடுத்துறக்கூடாது. கண்ணனுக்கு கோபம் வர்றத பார்த்து லட்சுமி கண்ணனை அழைத்து கொண்டு போ ரூமுக்கு. சரி பாட்டி. வாங்க, நீ வந்து உட்கார சாப்பிடலாம். இல்ல பார்வதி, இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன். உன் புது மருமகளை பாக்குறதுக்கு தான் வந்தேன். பார்வதி இருக்கிறதையெல்லாம் யோசிக்காம குடுத்துட்டு கடைசி காலத்துல கஷ்டப்படாத. என்னங்க வந்த பாட்டி அப்படியெல்லாம் பேசுறாங்க? வருத்தப்படாத லட்சுமி, இது கிராமம், அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அப்படிதான் பேசுவாங்க. என்னங்க பாட்டி உங்களே திட்டிட்டாங்க? அது அப்படி இல்ல லட்சுமி, அவங்க மேல நான் கோவப்படுறோன்னு பாட்டி நூல் போக சொல்லிட்டேன்னு அவ்வளவுதான். இதை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்படாத. அந்த ராஜி பாட்டி போயிட்டாங்களா பாட்டி? அவங்க பேசுறது பார்த்தா பயமா இருக்கு பாட்டி. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. நம்ம மனசுக்கு சரின்னு படுறது தான் செய்யணும். அதனால அவங்க பேசுறதையெல்லாம் நினைச்சு நீ பயப்படாதே. இது உன்னோட குடும்பம், உன்னோட கனவை. இனிமேல் நீ எனக்கு மருமகள் அல்ல, மகள். போய் நிம்மதியும் படுத்து தூங்கு. நானும் போய் படுக்கிறேன். நல்ல கலையாக விடியட்டும். சரி அம்மா. பாட்டி, உங்க மனசுக்கு கோணாமல் நடந்துக்கணும் அவர் சொன்னார். அப்படியா? ஆம் பாட்டி, கண்டிப்பா அப்படி நடந்துக்குவேன். ரொம்ப நல்லது கண்ணு. இந்த பட்டணத்து மருமகள் தொடர பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.